வணக்கம் மக்களே, இன்னைக்கு வீடியோவில் நேற்று நடந்த ஒரு வெறித்தனமான மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். நடந்துட்டு இருக்கிற 2026 T20 வேர்ல்டு கப் சீரீஸில் மும்பையில் இருக்கிற வான்கடே ஸ்டேடியமில் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையே நடந்த மேட்ச் தான். இந்த மேட்சை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா சூப்பர்ப், எக்ஸலண்ட். வெஸ்ட் இண்டீஸோட பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் ஜிம்பாப்வே பவுலர்ஸை வச்சு செஞ்சுட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த மேட்ச்சில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிரிக்கெட் லவ்வர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கிரிக் பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2026 T20 வேர்ல்டு கப் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சுவாரஸ்யமே இல்லாமல் போயிட்டு இருந்த நிலையில் இந்தியாவை சவுத் ஆஃப்ரிக்கா 76 ரன்கள் வித்தியாசத்தில் பந்தாடுற நிலையில் இந்த வேர்ல்டு கப் மேட்சஸ் எல்லாம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சூப்பர் 8 ரவுண்டெல்லாம் ஆரம்பித்து நடந்துட்டு இருக்குது. அப்படி சூப்பர் 8 ரவுண்டுக்குள்ள வெஸ்ட் இண்டீஸும் ஜிம்பாப்வேவும் ஒரு முக்கியமான மேட்ச்சில் நேற்று எதிர்கொண்டாங்க. இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணி வெஸ்ட் இண்டீஸை பேட்டிங் செய்ய வச்ச ஜிம்பாப்வே டீம் ஏண்டா இந்த முடிவை எடுத்தோம் அப்படின்னு கடைசியில் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அப்படி போட்ட ஒவ்வொரு பாலையுமே பதம் பார்க்குற விதமாக சிக்ஸர்களும் பவுண்டரியுமா பறக்க விட்டு T20 வேர்ல்டு கப் ஹிஸ்ட்ரியிலேயே 2வது அதிகபட்ச ஸ்கோரை வெஸ்ட் இண்டீஸ் அடித்து அசத்தி இருக்காங்க. லெக் சைடில் ஒரு புல் ஷாட் மூலமாக இமாலய சிக்ஸர் அடித்து ரன் கணக்கை துவக்கின பிராண்டன் கிங் 9 ரன்களில் அவுட் ஆறாரு. அதுக்கப்புறம் 2வது விக்கெட்டுக்கு ஷாய் ஹோப்பும் ஹெட்மயரும் ஜோடி சேர்ந்து ஷாய் ஹோப் தன்னுடைய பங்குக்கு ஆஃப் சைடில் 2 சூப்பரான கிளாசிக்கலான கவர் டிரைவ் அடித்து பவுண்டரி மூலமாக ரன்களை அடிச்சுக்கிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் ஹெட்மயர் வானவேடிக்கை காட்டுற விதமாக பவுண்டரியும் சிக்ஸருமா அடித்து ரன்கள் வந்துட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு நிலையில் 54 ரன்களில் ஷாய் ஹோப் அவுட் ஆக இந்த மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு ஆவரேஜான ஸ்கோர் தான் அடிக்க போகிறாங்க அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்த நிலையில் 3வது விக்கெட்டுக்கு ஹெட்மயர் கூட ராவ்மன் பாவல் ஜோடி சேர்ந்தார். இந்த ஜோடி ஜிம்பாப்வே பவுலர்ஸ் போட்ட ஒவ்வொரு பாலையும் வானவேடிக்கை காட்டுற விதமாக தீபாவளி பட்டாசா வெடிச்சு ராக்கெட் போல பறக்க விட்டாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்போட ஆரம்பத்தில் ராவ்மன் பாவல் கொஞ்சம் ஸ்லோவா ஆட, இன்னொரு பக்கம் ஹெட்மயர் வானவேடிக்கை காட்டிட்டு இருந்தான். என்னோட வேலை என்ன, பாலை கிரவுண்டுக்கு வெளியே அனுப்பணும், அதுதான் என் வேலை அப்படின்னு சொல்ற விதமா ஆடிட்டு இருந்த ஹெட்மயர் ஜிம்பாப்வே பவுலர்ஸ் போட்ட ஒவ்வொரு பாலையுமே சொல்லி அடிச்சான். ஒரு சில பால்கள் எல்லாம் எட்ஜ் ஆகி போற விதமா இருந்தா கூட அவன் அடிச்ச ஒவ்வொரு ஷாட்டுமே பயங்கர ஹைட்ல போய் ஒரு பெரிய சிக்ஸா முடிஞ்சு ரன்களை அதிகப்படுத்திட்டே தான் இருந்துச்சு. இப்படிலாம் ஆடிட்டு இருந்த ஹெட்மயர் 19 பால்ல ஹாஃப் செஞ்சுரியை பூர்த்தி பண்றாப்ல. இதுக்கு முன்னால இதே ஹெட்மயர் 19 பால்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்சது தான் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன் வேர்ல்டு கப் T20 சீரீஸ்ல ஹை ஸ்பீடான ஒரு ஹாஃப் செஞ்சுரி. தன்னுடைய ரெக்கார்டை மறுபடியும் இதே ஹெட்மயரே பிரேக் பண்றாப்ல. ஹெட்மயர் ஆஃப் செஞ்சுரியை கிராஸ் பண்ணியாச்சு. நம்மால் ஒரு அவசர கொடுக்க கேஸு, தேவையில்லாத பாலை தேவையில்லாத ஷாட்டை தூக்கி அடிச்சு எப்போ வேணா அவுட் ஆக போறான் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில ஹாஃப் செஞ்சுரியை கடந்து கூட தன்னுடைய வான வேடிக்கை அதிரடி பேட்டிங்கை கைவிடாம தொடர்ந்துட்டே இருந்தாப்ல. ஹெட்மயர் ஒரு பக்கம் அடிக்க ஸ்லோவா ஆடிட்டு இருந்த ராவ்மன் பாவலும் கியரை மாற்றி அடுத்த கியருக்கு போய் பாவலும் ஜிம்பாப்வே போட்ட பால்களை சிக்ஸருக்கும் பவுண்டரிக்கும் பறக்க விட ஸ்கோர் ஜெட் வேகத்தில் பறந்துச்சுன்னே சொல்லலாம். ஷாய் ஹோப் அவுட் ஆகும்போது வெஸ்ட் இண்டீஸோட ஸ்கோர் 6 ஓவரில் 54 ரன்னுக்கு 2 விக்கெட்டு. 3rd விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்காக ராவ்மன் பாவலும் ஹெட்மயரும் கிட்டத்தட்ட 8.3 ஓவர்களில் 122 ரன்களை குவிச்சு வெஸ்ட் இண்டீஸ் மறுபடியும் ஒரு ஹை ஸ்கோர் மேட்ச்ல ஆடுறதுக்கு காரணமா அமைஞ்சாங்க. இந்த கிராமத்திலாம் பார்த்துருப்பீங்கல்ல, கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டா எந்த வழியில போறதுன்னு தெரியாம தன்னுடைய இலக்கை நோக்கி பயங்கர ஃபோர்ஸா போகும்ல, அது மாதிரி ஹெட்மயர் தன்னுடைய பேட்டிங்ல பந்தை அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எந்த திசைன்லாம் பார்க்காம குறிப்பா லெக் சைட்ல போட்ட ஒவ்வொரு பாலையுமே பஞ்சர் ஆக்கிற விதமா சும்மா பறக்க விட்டுட்டு இருந்தான். இந்த பக்கம் ராவ்மன் பாவல், அவன் ஆளை பார்த்தாலே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அடிச்சான்னா முரட்டு அடியா அடிப்பாப்ல. 2 முரட்டு தடியன்கிட்ட சிக்கி ஜிம்பாப்வே பவுலர்ஸ் எல்லாம் சின்ன பின்னமாகிட்டு இருந்தாங்க. ஷிம்ரன் ஹெட்மயர் 7-4 7-6ஓட 34 பால்ல 85 ரன்களும், ராவ்மன் பாவல் 4-4 4-6ஓட 34 பால்ல 59 ரன்களும் குவிச்சு அவுட் ஆனாங்க. இவங்க 2 பேரும் அவுட் ஆனதுக்கு அப்புறமும் வெஸ்ட் இண்டீஸ்ல என்ன சாதாரணமான பேட்ஸ்மேன்ஸா வர போறாங்க. ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்ட், ரொமாரியா ஷெப்பர்ட், ஜேசன் ஹோல்டர் அப்படின்னு இவங்களை விட முரட்டு தடியங்களா தான் வர போறாங்க. இவனுங்கள்ட்டே ஜிம்பாப்வே பவுலர்ஸ் இந்த பாடுபட்டாங்கன்னா அடுத்து வரவங்கள்ட்ட என்ன பாடுபட்டிருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. கரெக்டான லென்த்ல எல்லாம் சரியா போட்ட பாலை கூட சிக்ஸருக்கு தவறாம பறக்க விட்டாங்க. ரொமாரியா ஷெப்பர்ட் 23 ரன்னும் ஜேசன் ஹோல்டர் 13 ரன்னும் அடிச்சு அவுட் ஆக ஷெர்ஃபன்
ஜோர்டன் ரூதர்ஃபோர்ட் 13 பால்ல 31 ரன் அடிச்சு கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம களத்துல இருந்தாப்ல. இதெல்லாம் சேர்ந்து வெஸ்ட் இண்டீஸோட ஸ்கோர் 20 ஓவர்ல 6 விக்கெட்டுக்கு 254 ரன்கள். இதுவரைக்கும் நடந்த T20 வேர்ல்டு கப் சீரீஸ்லயே அடிக்கப்பட்ட 2வது அதிகபட்ச ஸ்கோர் இதுதான். இதுக்கு முன்னாடி ஹையஸ்ட் டோட்டலா இருந்த 260 ரன்களை வெஸ்ட் இண்டீஸ் கிராஸ் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஒரு 10-15 ரன் கம்மியா அடிச்சு 2வது ஹையஸ்ட் டோட்டலை தான் அவங்களால எட்ட முடிஞ்சுச்சு. ஜிம்பாப்வே சைடில் பார்த்தீங்கன்னா நகரவா 47 ரன்னுக்கு 2 விக்கெட்டும், முசரபானி 42 ரன்னுக்கு 2 விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. 257 ரன் அப்படிங்கிற இமாலய ஸ்கோரை நோக்கி ஜிம்பாப்வே பேட்டிங்கை ஆரம்பிச்சாங்க. நமக்கெல்லாம் தெரியும் 257 ரன் அப்படிங்கிற மிகப்பெரிய டார்கெட்டை ஜிம்பாப்வே சேஸ் பண்ணி ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களான்னு பார்த்த ஆடியன்ஸ் அப்பவே முடிவு பண்ணியிருப்பாங்க. ஜிம்பாப்வேயோட கண்டிஷன் என்ன? ஒரு 170 ரன், அதிகபட்சம் 200 ரன் எடுத்தா சேஸ் பண்ணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. 250 254ங்கிறதெல்லாம் அவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. அப்பவே கிட்டத்தட்ட இந்த மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் வந்துருச்சுன்னு நிறைய ஆடியன்ஸ் கெஸ் பண்ணாங்க. அவங்க கெஸ் பண்ணது போலவே ஜிம்பாப்வேயோட பேட்டிங்ல பவர் பிளேக்குள்ளேயே 3 விக்கெட்டை கொடுத்து தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த டீமோட ஸ்பின்னர்ஸ் நேத்து டாப் கிளாஸா பவுலிங் பண்ணாங்கன்னே சொல்லலாம். குடகேஷ் மோட்டி தன்னுடைய கரியர் பெஸ்ட் பவுலிங்கா 4 ஓவர் பந்து வீசி 28 ரன்களை கொடுத்து 4 விக்கெட்டை கைப்பற்றினதோட கையில அடிபட்டாலும் கான்பிடண்டா பேட்டிங் ஆட வந்த சிக்கந்தர் ரசாவையும் இந்த குடகேஷ் மோட்டி ஒரு தரமான பாலை போட்டு போல்ட் ஆக்குனாப்ல. வெஸ்ட் இண்டீஸோட இன்னொரு ஸ்பின்னரான அகீல் ஹுசைனும் தன்னுடைய பங்குக்கு 4 ஓவர் பவுலிங் போட்டு 28 ரன்களை கொடுத்து 3 விக்கெட்டை கைப்பற்றினாப்ல. இந்த அகீல் ஹுசைனோட பவுலிங்ல ஒரு பால் போட்டான் பாருங்க, சரியான பால். அவன் போட்ட ஒரு பால் சென்ட்ரா பிச் ஆகி அப்படியே டேர்ன் ஆகி ஆஃப் ஸ்டெம்ப் போய் தூக்குச்சு. அகீல் ஹுசைன் போட்ட இந்த பால் நேத்தைக்கான பால் ஆஃப் த டே அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா இந்த டோர்னமெண்ட்டுகளில் போடப்பட்ட பால்கள்லயே சிறந்த ஒரு பாலாகவும் எடுத்துக்கலாம். இப்படிலாம் போயிட்டு இருந்த ஜிம்பாப்வேயோட செகண்ட் பேட்டிங்ல பிராட் எவன்ஸ் மட்டும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி ஆடி 43 ரன் அடிச்சிருந்தான். கடைசியில் 17.4 ஓவரில் 147 ரன்களுக்கு ஜிம்பாப்வே ஆல் அவுட் ஆச்சு. இப்படி ஒரு பரபரப்பான மேட்ச்சில் சூப்பராக 107 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வெஸ்ட் இண்டீஸ் சூப்பர் 8 குரூப் ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சிருக்காங்க. அடுத்து இவங்க ஆட போகிறது யாரு கூடன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கூடயும் த கிரேட் இந்தியா கூடயும் ஆட போகிறாங்க. இந்த 2 மேட்ச்லையுமே வெஸ்ட் இண்டீஸ் மறுபடியும் ஒரு டஃப் மேட்ச் காம்படிஷனை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். நம்ம இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட லாஸ் ஆகி பஞ்சர் ஆகி கிடக்குறாங்க. மறுபடியும் இந்தியா ஜிம்பாப்வே கிட்ட வின் பண்ணி கடைசியா வெஸ்ட் இண்டீஸ் கூட வரும்போது இந்த வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா மேட்ச் ஒரு பரபரப்பான சூப்பரான மேட்சா இருக்குமா அப்படிங்கிற உங்க ஒட்டுமொத்த கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டெய்லி இது மாதிரியான கிரிக்கெட் அப்டேட்ஸ் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.